தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியா நேர்களுக்கு வணக்கம். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை பெரிய அளவு குறைச்சிருக்காங்க. 4 அடுக்கா இருந்த வரியை 2 அடுக்கா குறைச்சிருக்காங்க. அதை பற்றின பள்ளிக்கரணை ஷோரூமோட டீம் லீடர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், ஜிஎஸ்டி வரியை குறைச்சது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? மக்களிடம் வரவேற்பு சார், உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜிஎஸ்டி வரி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது சார். ரொம்ப காலமாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே வந்து இந்த மோட்டார் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய வாகனத்தினுடைய விலையுமே வந்து இப்போ ஜிஎஸ்டி மூலிமா குறைச்சிருக்காங்க. அதாவது 28%லேருந்து 18%க்கும் 48%லேருந்து 40% குறைச்சிருக்காங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது வந்து எஃபிஎல் டாட்டா சார். எஃபிஎல் டாட்டா இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு குரூப் இது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஷோரூம்ஸ் இருக்குது சார். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து அம்பத்தூர், ஈசிஆர், நாவலூர், அதுக்கப்புறமா பள்ளிக்கரணை பிரான்ச்சு, கூடுவாஞ்சேரியில் இருக்குது நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது சார். ஆர்கேஎம் நம்ம இங்கே ராஜகில் பக்கத்தில் இருக்குது சார். இப்போ என்ன டாட்டாவில் வந்து என்னென்ன எல்லாமே குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம பேசிக்காகவே டியாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது சார். பார்த்தீங்கன்னாக்கா வந்து 580 வரலும் 640 வரலும் போயிட்டு இருந்தது சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காகவே இப்போ வந்து 4.4 தான் சார் எக்ஸ்ஷோருமே உங்களுக்கு. அதாவது 4,40,000 ரூபாய்க்கு ஒரு டாட்டாலேருந்து ஒரு கார் கொடுக்குற, அதாவது ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட்டை வந்து உண்மையாலுமே வந்து டாட்டா கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். பேசிக் மாடலே 4.4 லட்சத்துலேயே உங்களுக்கு கிடைக்கிது சார். ஸோ எல்லாருக்குமே சொல்ல போனால் இப்போ இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வரக்கூடிய இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கான ஒரு பொனான்ஸா கூட சொல்லலாம் சார். நம்ம ஜிஎஸ்டி ப்ரைஸ் குறைஞ்சதுனால மக்கள் நம்மளை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க சார்? இது முன்னாடி இருந்த சேலுக்கும் இப்போ இருக்கிற சேலுக்கும் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கு? உங்களுக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் இதனால்? சார் கண்டிப்பாக வந்து சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து இது பார்த்திங்கனாக்கா ஒரு நடுத்தரப்பட்ட மக்கள் கூட சார், அதாவது நடுத்தரப்பட்ட மக்கள் கூட வந்து இன்றைக்கி ஒரு கார் வாங்க முடியும் அப்படின்றத வந்து டாட்டா வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கு சார். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு டாட்டா தான் ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபாயில் நேனோ கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நேனோவும் வந்து ஃப்யூச்சரில் வரும். இப்போ வந்து ஒரு நடுத்தரப்பட்ட மக்கள் வந்து ஒரு 5,40,000 ரூபாய்க்கு ஒரு ஆன் ரோட் காஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்போது பெரிய விஷயம். ப்ரைஸ் ட்ராப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75,000 ரூபாய் வரலும் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது சார் ஃபஸ்ட் மாடலில் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து சின்ன செக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நெக்ஸானு, பஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராஸ்லாம் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரலும் குறைஞ்சிருக்கு சார். இதில் ஹேரியர், சஃபாரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபா வரலும் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு சார். இந்த ப்ரைஸ் ட்ராப் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கான வெரி பொனான்ஸா தான் சார். கஸ்டமர் வாக்கின் ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து எங்களுக்கு ஒரு 5 to 10 வாக்கின் ஷோரூம் சார் டெய்லியுமே. இப்போ இந்த ப்ரைஸ் ட்ராப் 22 அப்புறம் எஃபெக்ட் ஆன ப்ரைஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 20 என்கொயரி 30 என்கொயரி மினிமம் வருது சார். எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இந்த ஷோரூமை ரீச் பண்ணுறாங்க. எங்களுக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நாங்களாம் வந்து ஆஃப்டர் லாங் பேக் 2016க்கு முன்னாடி ஒரு ப்ரைஸ் ட்ராப் இருந்தது இல்லையா? அப்போ இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கும் என்ன மாதிரியான வேரியேஷன்? ஆல்மோஸ்ட் ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ இருந்த வேரியேஷனுக்கும் இப்போ 2016 ஒரு ப்ரைஸ் கம்மி பண்ணியிருந்தாங்க. அப்போ இருக்கிற ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது சார்? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை சார். உண்மையாலுமே வந்து ஒரு ப்ரைஸ் ஹியூஜ் ட்ராப் சார். ஃபியூஸ் வந்து ட்ராப் மீன்ஸ் ரொம்ப வந்து ஜிஎஸ்டி உண்மையுமே ரொம்ப கன்சிடர் பண்ணி நிறைய எல்லாருமே வந்து இதை பயனடையணும்னு சொல்லிட்டு வந்து உண்மையாலுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சார் இந்த முறை. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஜிஎஸ்டி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். உண்மையுமே ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப் இது. எல்லா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து அணுகக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் சார் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சார் சொல்லணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த பிராண்ட்ஸை வந்து டாட்டா பிராண்ட்ஸ் போங்க அப்படின்றது வந்து சஜஷன். ஏன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு ஹியூஜ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நியர்பை ஷோரூம்ஸில் எஃபிஎல் டாட்டாவில் நம்மளோட பிரான்ச்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, சென்னை ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 6 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் சென்னைக்குள்ளேயே இருக்குது சார் நமக்கு. இந்த வருடம் தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது நடுத்தர மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த ஜிஎஸ்டினால். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார்
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்பு தக்கது தானே சார். எல்லாருமே காத்திருந்த இதுக்காக தான். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து வர தீபாவளி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 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 காரோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு ஷோரூமுடைய எக்ஸிக்யூட்டிவனுடைய ஒரு ஒரு கனவு சார். எல்லாருமே வந்து அனுபவிக்கணும் சார். ஒரு பாமரப்பட்ட மக்களும் அனுபவிக்கணும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள்ஸும் அனுபவிக்கணும், ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் ஃபேமிலியும் அனுபவிக்கணும் சார். அந்த மாதிரி ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய கருத்து இது தான் சார். ஸோ இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பால் மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களான எல்லாரோட கனவையும் இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. இதனால் சாமானிய மக்கள் இருசக்கர வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி 4 சக்கர வாகனம் வாங்குகிற அளவுக்கு இந்த விலை குறைப்பு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நம்ம டாடா நிறுவனம் சார்பாக விலை குறைப்பை பார்த்திங்கன்னா தொடக்கம் மாடலே வந்து பார்த்திங்கன்னா 4,57,000 நம்மளுக்கு வாகனத்தின் விலை தொடங்குகிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் முன்னே இருந்த ஜிஎஸ்டியோட இந்த இருந்த ஜிஎஸ்டிக்கும் உங்களுக்கு 80,000 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம். எங்கள்கிட்ட பலவிதமான மாடலும் வேரியண்ட்டுகளும் இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த மாடல் நீங்கள் என்ன வேரியண்ட் நீங்கள் டாட்டா நிறுவனம் சார்பாக நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் பயனடைய நிறைய வாய்ப்புகள் இந்த ஜிஎஸ்டி மூலமாக நம்ம மத்திய அரசு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எங்களோட அருகில் இருக்கிற ஷோரூமை விசிட் பண்ணலாம். மக்களுக்காகவே நாங்கள் சென்னை முழுவதும் எங்களோட ஷோரூம் திறந்திருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை எங்களோட ஷோரூம் திறந்திருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட விலை குறைப்பை நீங்கள் அனுபவிக்க உடனே எங்கள் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வாகனம் உடனே புக் செய்து உடனே டெலிவரி எடுக்கும். நாங்கள் வசதிகள் உங்களுக்கு செஞ்சு தரோம். முன்னாடி இருந்ததோட மக்கள் எப்படி சார் நம்மளுக்கு அணுகுறாங்க? முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கும் மக்களுடைய கார் வாங்குறதுடைய அவங்க அணுகுமுறை எப்படி இருக்குது? ரொம்ப குறைஞ்சிருக்கா இப்போ எப்படி சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜிஎஸ்டியோட அந்த மாற்றத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி மாற்றம் வந்ததுக்கப்புறமா மக்களோட வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து நம்ம ஷோரூமை விசிட் பண்ணுறாங்க. எல்லா மாடலோட ப்ரைஸும் வாங்குகிறாங்க. என்னென்ன விலை குறைப்புன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நேரடியாகவே மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே எல்லாவோட விலை குறைப்புகளும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால் மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வாங்குகிற மனப்பான்மை அதிகமாக இருக்குது. இப்போ உடனே அவங்களுக்கு டெலிவரியும் தேவைப்படுது. இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு இவங்களுக்கு எல்லாருமே கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இன்னும் வரப்போகிற பண்டிகை காலங்களுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு புது வாகனத்தோடு தான் இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை. இதுக்காக தான் டாட்டா எஃப்எல்லோட டாட்டா மோட்டார்ஸ் இணைஞ்சு இந்த சலுகைகளை நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து பயன்பெறுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2.0 நமக்கு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்குமே ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 51,000 2,40,000 வரைக்கும் நமக்கு இப்போ ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இப்போ நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வருது இல்லைங்களா, இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து, வேட் டேக்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 தான் கஸ்டமருக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80,000 2,40,000 வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, முக்கியமாக கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா உண்டாயிலேருந்து அடிஷ்னல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இன்னமும் இருக்குது. ஸோ தீபாவளிக்கு நீங்கள் கார் வாங்குறதுக்கு ரொம்பவே கரெக்டான டைம். மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு முன்னாடி இருந்த சேலோடு இப்போ சேல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் நிறைய பேர் வந்து ஷோரூமை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வாடிக்கையாளர் வந்து ஷோரூமை தேடி வந்துட்டுருக்காங்க. ப்ரைஸு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் எங்களோட சேலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாருதியுமே வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்து மாருதியும் சில ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸை இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால 2016 வரியை குறைச்சாங்க சார். அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ரைஸ் எப்படி இருக்குது? அதை விட இந்த ப்ரைஸ் பெட்டராக இருக்கா இல்லை? ஆப்வியஸாக இந்த ப்ரைஸ் தான் ரொம்ப பெட்டராக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைமில் இருந்த ப்ரைஸோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் கார் வாங்குறதுக்கு ஏற்ற ஒரு அமௌண்ட்டை வந்து மாருதி நிறுவனம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்டோ, ஷிஃப்ட் இதெல்லாம் நடுத்தர மக்கள் வாங்குற மாதிரி ஒரு கார். எஸ், இதோடைய ப்ரைஸ் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக. ஸ்விஃப்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு காருன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஸ்விஃப்ட் காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6 லட்சம், அதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். இன்றைக்கி 5.5 லட்சத்துலேயே நம்ம வந்து ஸ்விஃப்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ஷோரூம் பெனிஃபிட்டில் கிடைக்கிது. இது டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணால். இதுக்குள்ளே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆல்டோ கார் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3.5 லட்சத்துலேயே நமக்கு ஆல்டோ கார் ஸ்டார்ட் ஆகுது சார். அப்போ மக்கள் நிறைய பேர் 2 வீலர்ஸ் வாங்குறத விட இதை ப்ரிஃபரபிள் பண்ணுவாங்க. எஸ், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 4 பேர் ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஆல்டோ கார் வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் 2,99,000 ரூபாய்க்குலாம் வந்துட்டு நமக்கு வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு நம்ம வண்டி கிடைக்குது சார். எவ்வளோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு சார்? ஒரு பர்டிகுலர் காருக்கு ஆல்டோ, மாருதி, ஸ்விஃப்ட், வேகனார் இது மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு சார்? ஓவரால் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் இதில் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு ஓவரால் மாருதியில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டோக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 லேக் ருபீஸ் கம்மியாக இருக்குது. எஸ்ப்ரோஸ்னு ஒரு மாடல் இருக்குது, அதுக்கு ஒரு 1 லேக் ருபீஸ் கம்மியாக இருக்குது. ஸ்விஃப்ட்டுக்கு 70,000 ருபீஸ் கம்மியாக இருக்குது சார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வந்துட்டு 1 லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70,000 வரைக்கும் கம்மியாக இருக்குது சார். மக்கள் பேசும்போது உங்கள்கிட்ட கார் வாங்க வரும்போது அவங்க என்ன சார் சொல்கிறாங்க? இது வந்து சந்தோஷமாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது, யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு இந்த ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய கஸ்டமருக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த 1 லட்ச ரூபா கேப்பில் அவங்க எய்ம் பண்ணியிருக்க ஒரு வண்டியை வந்து ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அந்த வண்டியை இப்போ ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டி குறைப்பு, மத்திய அரசு ஜிஎஸ்டியை குறைச்சதுனால பொதுமக்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வரப்போகிற காலத்தில் இந்த தீபாவளியை பெரிய அளவு கொண்டாடுவாங்கன்னு நாங்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.